தளபதி விஜய் படத்தோட அஃபீஷியல் அப்டேட் வந்ததுமே அந்த படத்தோட ஓடிடி உரிமை, டிஜிட்டல் உரிமை, சேட்டிலைட் உரிமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எல்லா பெரிய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. பட் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிடி உரிமை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கவே இல்லை. லால் சலாம் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எந்த உரிமையும் யாரும் வாங்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி வந்து இந்த கலாநிதி மாறன்கிட்ட பேசி இந்த உரிமையை நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரஜினியை பகைச்சிக்கிடக்கூடாதுன்னு இந்த கலாநிதி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டார் லால் சலாம் படத்தோட உரிமையை. ஸோ இதே மாதிரி இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்திருக்காங்களாம். அதுக்கு இந்த கோட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். அந்த அமௌண்ட்டு கேட்டதுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலதறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சாம். ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி உரிமையை எப்படியாவது இந்த அமேசான் நிறுவனத்துக்கிட்ட எப்படியாவது கொடுத்துடணும்னு எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு இன்னும் அமேசான் நிறுவனம் எந்த பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. அது என்ன சொல்கிறாங்க பார்த்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு போடுவேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயோட கட்சி